ஃபியூரானா அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் கலந்துருக்கிறதா சமூக தளங்களில் செய்தி வெளியானதன் அடிப்படையில் வந்து மத்திய உணவு பாதுகாப்பு ஆணையமும் மாநில உணவு பாதுகாப்பு ஆணையர் அவர்களின் உத்தரவின்படி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கோழி பண்ணைகளில் உணவு பாதுகாப்பு துறையின் சார்பாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம். இந்த ஆய்வின் அடிப்படையில் வந்து ஒவ்வொரு உணவு பாதுகாப்பு அலுவலரும் 5 உணவு மாதிரிகளை எடுத்து மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பியுள்ளோம். இந்த பரிசோதனைகளின் அடிப்படையில் நைட்ரோஃபியூரான் என்ற ஆன்டிபயோட்டிக் இருக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட விற்பனையாளர்கள் மீதும் உற்பத்தியாளர்கள் மீதும் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒவ்வொரு உணவு பாதுகாப்பு அலுவலரும் 5க்கும் குறையாத பண்ணைகளில் ஆய்வு செஞ்சிருக்கோம். மொத்தம் 11 உணவு பாதுகாப்பு அலுவலர் இருக்கிறோம். ஸோ 55க்கும் குறையாத பண்ணைகளில் ஆய்வு செஞ்சுருக்கோங்க சார். நேற்றும் இன்றைக்கும் ஆய்வு பண்ணியிருக்கோங்க சார். சார் சாம்பிள்ஸ்லாம் எடுத்துட்டோங்க சார். இன்றைக்கி ஆய்வு முடிஞ்சது சார். இன்னும் சர்வேலன்ஸுக்கு சர்வேலன்ஸில் நம்ம இவங்களை தான் வச்சுருக்கோம் சார். சார் 14 நாட்களில் வந்துடும் சார். சென்னையில் இருக்கிற NABL ஆய்வகத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம் சார். இது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு உணவு பாதுகாப்பு அலுவலரும் முட்டை சாம்பிள் கலெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க சார். அதோட ஆய்வு முடிவுகள் வந்து 14 அல்லது 20 நாட்குள்ளே வந்துடும் சார். அதன் அடிப்படையில் வந்து நம்ம உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை. சரி, என்னோடய பேர் எஸ். செல்வகுமார், உணவு பாதுகாப்பு அலுவலர், எலச்சிபாளையம்.